பல்லில் வந்து ரொம்ப கேப்பாக பார்க்குறதுக்கே ஒரு அசிங்கமாக இருந்தது. இங்கே நல்லா இருக்கும், பல்லு கட்டுறதுக்கு ஓகேம்மா. அவங்க வெளிநாட்டிலேருந்தும் வந்து இங்கே இம்ப்ளான்ட் பண்ணிட்டு நமக்கு பயப்பட தேவையில்லை, தைரியம் முதல்ல வேணும். டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், மக்களை அணுகிற முறை, அன்பு, கருணை, கனிவு எல்லாமே இருக்கு. அது ரொம்ப அருமையாக. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலாக நான் வேற எங்கேயும் கேட்கல. இப்போ நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திருமதி பாப்பா அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 56 வயது ஆகுது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம்ன்ற ஊர்ல இருந்து நம்ம மருத்துவமனையில வந்து முழுவா இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. நீங்க வந்து நம்ம கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது? பல்லு வீக்கா இருந்தது. அடுத்து பல்லில் வந்து ரொம்ப கேப்பாக பார்க்குறதுக்கே ஒரு அசிங்கமாக இருந்தது. கீழே இதெல்லாம் கொஞ்சம் சொத்த பல்லெல்லாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெளியே நல்லா இருக்கணும். என் பையனுக்கு ஊருக்கு வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக என் பையன் மயனும் மருமகளும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஏற்கனவே வந்து ட்ரீட்மெண்ட்டு இங்கே வந்து கன்சல்ட் பண்ணோம். கன்சல்ட் பண்ணிட்டு இங்கே நல்லா இருக்கும், பல்லு கட்டுறதுக்கு ஓகேம்மா, நல்லா இருக்குமா, நிறைய இடத்துல பார்த்து அப்புறம்தான் இந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணோம். நிறைய பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்தும் வந்து இங்கே இம்ப்ளான்ட் பண்ணிக்கிட்டு நல்லா போகிறாங்க, நீட்டாக நல்லா இருக்குங்கிறதுக்காக சரி இந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணேன். என் பையனும் என் மயனும் மருமகளும் செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் இப்போ ஊருக்கு யூஎஸ்க்கு நாங்கள் போகணும். இப்போ அதுக்காக இங்கே வந்து பண்ணிக்கிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ண வந்தோம். இந்த பல்லு எடுத்தப்போ வந்து எனக்கு இம்ப்ளான்ட் பண்ணுற அன்னைக்கு மரமரப்பு இந்த மருந்தெல்லாம் போடுறதுனால அந்த உணர்வு எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் டாக்டர் என்ன சொன்னாங்களோ அந்த டாக்டர் சொன்னதை மட்டுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஃபாலோ பண்ணி நம்ம முறையாக என்ன செஞ்சுக்கிட்டோமோ அது ஒன்றும் பக்க விளைவு இருக்காது. நமக்கு பயப்பட தேவையில்லை, தைரியம் முதல்ல வேணும். தைரியம் எதை செஞ்சாலும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். இந்த இதை செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு, ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். தைரியம் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. அது தைரியம்னா அதை பற்றி பயப்படலை. தைரியம் எப்போதுமே தைரியம் இருக்கும். இருந்தாலும் அதை பற்றி எதை பற்றியுமே நான் கவலைப்படலை. தைரியமாக வந்து செஞ்சுக்கிட்டே நல்லா இப்போதைக்கு ஒன்றும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட இயற்கை பல் இருந்தது இல்லைங்களா? ரொம்ப நாளாவே அது பிரச்சனைகள் கொடுத்து அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களால சரியா சாப்பிட முடியுதுங்களா? பார்க்கறதுக்கு ஒரு அசிங்கமா ஒரு நம்ம இயற்கை பல்லு இருக்கிற மாதிரி இல்லை. கீழே எல்லாம் சொத்த பல்லு இருந்துச்சு. அது பல்லு நாளுக்கு நாள் எவ்வளவுதான் நம்ம பாதுகாப்பாக என்ன பண்ணாலுமே அந்த இகுரை வந்து வீக்னஸ் ஆகுறத தடுத்து நிறுத்த என்னால் முடியலை. நானும் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னென்னமோ பண்ணேன். நானும் ரொம்ப பல்ல ப்ரெஸ் ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை ப்ரெஸ் பண்ணாமல் நான் நைட்டு ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு நாளும் தூங்கினதே இல்லை. நான் சாப்பிட்டு பல்ல ப்ரெஸ் பண்ணி நல்லா வாய் கொப்பளிச்சு அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். அது எது செஞ்சால் நான் அந்த டஸ்ட் போய் வாயில் பல்லு இகுரில் செய்யக்கூடாது, வைரஸ் உண்டாகும். நைட் நல்லா பல்ல க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி உப்பு தண்ணி வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு அந்த உப்பு தண்ணியோட இகுரு வேகாமல் இருக்கிறதுக்கு கூட நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எல்லாம் செஞ்சுக்குவேன். இருந்தாலும் பல்லு பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இல்லை. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு இந்த 4 பல்லுமே இல்லாமல் இடவழியாக இருந்தது. மற்றபடி கடிச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மற்ற அப்புறம் இப்போ அந்த இது வெளியில போகணும், நம்மளும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். பல்லு இல்லைன்னா நமக்கு அசிங்கமாக தானே இருக்குது. இப்போ நல்லா எல்லாரையும் போல நம்மளும் இருக்கணுங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்குல்ல. அந்த ஒரு இதுக்காகத்தான் நம்ம பல்லை கட்டிக்குவோம். இன்னைக்கு வயசு ஆக ஆக இருக்கிறது இன்னமும் நமக்கு வீக் ஆயிடுச்சுன்னா பின்னாடி ரொம்ப சிரமமாயிரும். அப்போ இப்போ இருக்கிறத இருக்கு பல்லில் இந்த எலும்பு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கையில நம்ம செஞ்சுருவோம். அதுதான் இப்போ எனக்கு முடிவெடுத்தது. என் பையன் எவ்வளோ நாளுக்கு வந்துட்டு போயிட்டு இப்போ ஒரு 4-5 மாதம் இருக்கும். தீபாவளிக்கு வந்திருந்த ஐப்பசி மாதம் வந்திருந்தப்போ வந்தோம். அதுக்கப்புறமே எனக்கு இந்த இடம் வீக் ஆயிடுச்சு. அப்போ நான் இனிமேல் நம்ம கை வைத்தியத்தில் இதெல்லாம் சரி பண்ண முடியாது, நம்ம உடனே இப்போவே நம்ம அதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. சரி என் பையன் சொன்னேன், உடனே போடு, நான் போய் இப்போ கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், கிளம்பி விட்டேன். கிளினிக்ல இருந்த அனுபவம் எல்லாம் டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர். மக்களை அணுகிற முறை, ஒரு கனிவான பேச்சு, எல்லாத்தையுமே கனிவு இருக்கும். அதை யாரும் மறுக்கவே முடியாது. எல்லாத்தையும் அன்பு கனிவு. ஒரு டாக்டர்னா எப்படி இருக்கணும், ஒரு பேஷண்ட்டை எப்படி பார்க்கணும், அதெல்லாம் யாருமே குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லார்ட்டையுமே இங்கேயும் சரி டாக்டருக்கு எனக்கு இந்த இம்ப்ளான்ட் பண்ண அன்னைக்கு பல்லு எடுத்த அன்னைக்கெல்லாம் நல்லா ரொம்ப அன்பா, எந்த ஒரு சின்ன கடுகளவு குறை சொல்ல எதுவுமே யாரும் முடியவே முடியாது. எல்லாத்தையும் அன்பு கருணை கனிவு எல்லாமே இருக்கு. அது ரொம்ப அருமையா. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நான் வேற எங்கேயும் டென்டல் அந்த பல்லுக்கு பார்க்கறதுக்குன்னு நான் போகல. இங்க ஒரு இடத்துலையும் குறை சொல்றது இல்லை. அதெல்லாம் சும்மா எந்த குறையும் கிடையாது. நல்லா ட்ரீட்மெண்ட் அருமையா பேசுறது, முதல்ல மக்களை அணுகிற முறை இருக்குல்ல, அந்த கனிவான பேச்சு அது ரொம்ப நல்ல. யாரையுமே வந்தா ஒரு மனநோகிற மாதிரி கிடையாது. நல்லா ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பத்தி எந்த குறையும். எல்லாரும் நல்லா தைரியமாவே செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பள்ளி எடுத்த அன்னைக்கு கொஞ்சம் நமக்கு பயமா இருந்து, என்னடா இவ்வளவு எடுக்காம இருந்திருக்கலாமோ, ஏன்டா நம்ம போய் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாம் தோணுச்சு. அப்புறம் எனக்கு அது ஒன்றும் பெருசா தெரியல. அப்புறம் இந்த வலியெல்லாம் போன உடனே சரி ஒன்றும் வலி இல்லை, இப்போ நம்ம இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும். நிறைய நாள் நீங்க லேப்ல தான் இருந்தீங்க. ஆமா. ஐயோ நல்லா அங்கெல்லாம் அன்பான குழந்தை, அன்பான பிள்ளைங்க. அவங்க பார்த்த முறையும் நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் அருமையா, நல்ல குறையெல்லாம் சொல்றதுக்கு நல்லாவே ரொம்ப நல்லா. ஒரு பேஷண்டையும் நல்லா எல்லாரையுமே பொதுவா என்னன்னு இல்லை, எல்லாரையுமே நல்லா பாக்குறாங்க. அதுதான் முக்கியம். ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி, எல்லாத்தையும் அன்பு கருணையோட எல்லாரையும் நல்லா கவனிச்சு, யாரையும் எந்த குறையும் சொல்றதுக்கு கிடையவே கிடையாது. இல்ல குறை யாருமே சொல்ல முடியாது, கிடையாது. அது நல்லா இங்கேயும் சரி, அங்க லேப்லயும் சரி, அங்க எக்ஸ்ரே எடுத்ததுலையும் சரி, எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல கனிவு, நல்ல அன்பான வார்த்தை இருக்கு பாருங்க. அது ரொம்ப நல்லா, அது விலை மதிப்பு இல்லாதது. நல்லா எல்லாருக்கிட்டையும் அந்த கனிவு இருக்கு. அப்புறம் நம்மளோட ட்ரீட்மெண்ட் கோஆர்டினேட்டர் கீதா தான் உங்களுக்கு எல்லாம் பேசி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. டெய்லியும் உங்க ட்ரீட்மெண்ட் அப்போ உங்களோட பையன் கிட்ட டெய்லி அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா. என் பையனும் தூங்கவே இல்லை சுத்தமா. புள்ள நான் பல்லு எனக்கு எடுத்து நான் வீட்டுக்கு போய் இறங்கி அங்கேயும் சாப்பிட்றது தூங்கவே இல்லை. என்னை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி என் மயனும் மருமகளும் ரொம்ப என்னை அன்பா நல்லாவே எனக்கு அவங்களோட இது இல்லைன்னா எனக்கு வர முடியுமா. நம்மளுக்கு சுகர் ஒரு நோய் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சுகர் நம்மளை நல்லா நம்ம ஏறாமல் இருக்கணும்னா நம்ம மனசு நல்லா இருக்கணும். மனசு நல்லா இருந்துச்சுனாவே சுகர் நம்மளுக்கு இப்போ சுகரோட தான் பண்ணேன். சுகர் மெடிசனே எடுக்கலை நான்.
இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கேன், நல்லா இருக்கே இல்லை. அப்போ டாக்டர் என்ன சொன்னாலோ அதேபடி நம்ம எப்படி சாப்பிடணும், முறையாக சாப்பிடணும், அதுபடி சாப்பிட்டா யாருமே பயப்பட தேவையில்லை. ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து தைரியமாக நல்லா பயப்படாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி.